அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு ரஷ்யாவுடைய 2 பெரிய போர்க்கப்பல்கள் இந்தியாவுக்கு அதுலயும் இந்தியாவுடைய கேரளாவில் இருக்கிற கொச்சின் துறைமுகத்துக்கு வருகை தந்திருக்குது நண்பர்களே. இது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து என்னமோ திட்டமிடுறாங்க அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளும் கூட பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்து வருது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் வெடிக்க போகுது. அதற்கு ஈரானின் பக்கம் ரஷ்யா முழுமையாக ஈரானுக்கு பின்புலமாக நின்று பயங்கரமா ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 போர்க்கப்பல்கள், அதுவும் ஒரே நாள்ல 2 பெரும் ரஷ்ய போர்க்கப்பல்கள் இந்தியாவுடைய துறைமுகத்துக்கு வந்ததன் மர்மம் என்ன அப்படின்னு தான் பலரும் கேள்வி கேட்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. மிகவும் சுவாரஸ்யமான வீடியோ, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான்ல ஆல் அப்படின்னு தட்டுனீங்கன்னா தான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உலக செய்திகளை சுவாரஸ்யமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். ரஷ்யாவுடைய 2 மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் வரியாகனொன்னு மார்ஷல் ஷபாஷ்னிகாவ் அப்படின்னும் இன்னொரு கப்பல். இந்த 2மே ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள். இந்த 2மே நேற்றைய தினம் கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்குது. இந்த கப்பல்கள் இங்க வரப்போகுது அப்படின்னு எந்த விதமான அறிவிப்பும் ரஷ்யாவாலேயோ இந்தியாவாலேயோ மேற்கொள்ளப்படவில்லை. இந்தியா வந்த பிறகு இந்த 2 கப்பல்களும் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்ட பிறகு இந்திய மற்றும் ரஷ்ய கடற்படையை சேர்ந்தவர்கள் அந்த ரஷ்ய கப்பல்ல கூட்டாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் கூட்டாக ஏதோ பயிற்சி மேற்கொள்வதுமாக வீடியோ வெளிவந்துதான் இப்பொழுது செய்தி வெளியில வந்திருக்குது. இது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது இந்திய அதிகாரிகளோ இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளோ அல்லது ரஷ்யாவை சேர்ந்த எந்த அதிகாரியுமோ வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்க குறிப்பிட வேணும். சில தினங்களுக்கு முன்பு தான் இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு ராணுவ பயிற்சியிலையும் ஈடுபட்டாங்க. அது நடந்து ஒரு சில நாட்கள்லேயே இந்தியாவை நோக்கி 2 மிகப்பெரிய ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் வந்திருக்குது. அதுவும் இந்திய துறைமுகத்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. மேற்கத்திய நாட்டு பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுமையாக களத்தில் இறங்கி அங்க 2 பெரிய விமானந்தாங்கி கப்பல்களை கொண்டு போய் அமெரிக்கா நிறுத்தி இருக்குது. USS தியோடர் ரூஸ்வெல்ட் முதல்லயே அனுப்பிடுச்சு அமெரிக்கா. இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை தொடங்கிய போதே அந்த USS தியோடர் ரூஸ்வெல்ட் அனுப்பிடுச்சு அமெரிக்கா. இப்பொழுது ஈரான் மோத போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவான உடனேயே USS லிங்கன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமானந்தாங்கி போர்க்கப்பலை உடனடியாக திசை திருப்பி அங்க கொண்டு இஸ்ரேல் கரைக்கு பக்கத்திலேயே நிறுத்தி இருக்குது அமெரிக்கா. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அங்க இருந்து ஈரானின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிக்கவும் செய்தது. இதே காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஈரானுக்கு பலவிதமான ராணுவ உதவிகளை செய்து கொண்டு வருது ரஷ்யா. யுக்ரைன்ல போர் தீவிரமாக நடந்து கொண்டு இருந்தாலும் கூட ரஷ்யாவுடைய சரக்கு விமானங்கள், மிகப்பெரிய சரக்கு விமானங்கள் தினசரி ஈரானுக்கு இறங்குவதாக சொல்றாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 இருந்து 10 விமானங்கள் ஈரானுக்கு இறங்குறதாக சொல்றாங்க நண்பர்களே. ஒவ்வொரு விமானத்திலையும் ராணுவ தளவாடங்களை ஈரானுக்கு ரஷ்யா அனுப்பி வருது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய நிலையை நாம நினைத்து பார்க்கணும். நாம ரஷ்யா பக்கமும் நாங்க சாய மாட்டோம், அமெரிக்கா பக்கமும் சாய மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்குல பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் நமக்கு நெருங்கிய நண்பன். அதே போல ஈரான் நாடும் நமக்கு காலம் காலமாகவே நண்பன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 1000 பிரச்சனைகள் வந்திருக்குது. இந்தியாவை பல முறை மிரட்டி இருக்குது அமெரிக்கா. ஈரான் கூட நீங்க வர்த்தகம் வச்சுக்க கூடாது, ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் கூட இந்தியா பணியவில்லை. எங்களுக்கு நட்பு தான் முக்கியம் அப்படின்னு நாம ஈரானோடு கைகோர்த்து கொண்டுதான் நிற்கிறோம். இப்படி இந்தியாவுடைய 2 நண்பர்கள் மோதிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல்ல
இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்து வராங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியா இருவருடைய நட்பையும், ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நட்பை பாராட்டி தான் வருது அப்படின்னு சொல்லணும். இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கடும் விமர்சனம் செய்த, கண்டனம் தெரிவித்த இந்தியா அதே சமயத்தில் பாலஸ்தீன மக்களின் மீது தாக்குதல் நடத்துவதையும் எதிர்க்குது. ஏன்னா பாலஸ்தீனர்களும் நம்முடைய நண்பர்கள் அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ரஷ்யா இந்தியாவுக்கு தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி இருக்குது. வல்லுநர்கள் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு இந்த கப்பல்களை அனுப்புனது ஒரு டைவர்ஷன் தான். ஒரு தேவை ஏற்பட்டால் இந்தியாவிலிருந்து சல்லுன்னு அப்படி போய் ஈரானுக்கு தன்னுடைய கப்பல்களை அனுப்பிவிட முடியும். வேற எங்கேயாவது அனுப்புனா அந்த கப்பல்கள் போருக்காக தான் வந்திருக்குது அப்படின்னு அப்பட்டமாக தெரிந்துவிடும். அதற்கு பதிலாக வழக்கமாக எங்களுடைய நண்பன் இந்தியாவை நோக்கி நாங்கள் போறது தானே அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கிறாரு புட்டின் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியாவுக்கு இப்பொழுது 2 பெரிய போர்க்கப்பல்கள் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்குது. ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா இந்த கப்பல்களை விரைந்து அங்கு அனுப்புறதுக்கு ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வருது நண்பர்களே. இந்த திட்டமெல்லாம் இந்தியாவுக்கு தெரியாதா அப்படின்னா, இந்தியாவுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலை. எப்படி சொல்வது, முள்ளு மேல விழுந்த சேலையை அழுங்காம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இது. ரஷ்யாவும் நண்பன், ஈரானும் நம்ம நண்பன், இந்த பக்கம் இஸ்ரேலும் நமக்கு நண்பன் தான், பாலஸ்தீனர்களும் நண்பர்கள் தான். யார் பக்கமும் சாயாமல் நாங்கள் நடுநிலையோடு அனைவரோடும் நட்பு பாராட்டுவோம், யார் தப்பு செஞ்சாலும் நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுகிற தைரியம் எத்தனை நாடுகளுக்கு இன்றைக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேணும் அப்படின்னு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு வல்லுனர் சொல்லியிருக்கிறாரு. அவர் தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆப்பிரிக்க நாடுகளும் பிற ஏழை நாடுகளும் இந்தியாவை பார்த்து பாடம் கற்க வேணும். இத்தனை ஆண்டுகளாக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, நூற்றுக்கணக்கான முறை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவை மிரட்டி பணிய வைக்க முயற்சித்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்தியா தன்னுடைய நண்பனான, தன்னுடைய நெருங்கிய சிநேகிதனான ரஷ்யாவை ஒரு நாள் கூட இந்தியா கைவிடவில்லை. அதே போலதான் ரஷ்யாவும் அந்த நட்பை பார்க்குது. இந்தியா தான் உலகின் ஏழை நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக விளங்குது. ஆப்பிரிக்க நாடுகளும் ஏழை நாடுகளும் இந்தியாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேணும். நாமும் யார் சைடும் போகக்கூடாது, அமெரிக்கா மிரட்டினாலும் கூட நாம் பணியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வல்லுநர் சொன்னதை நாம் கேட்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. அப்பொழுதுதான் நம்ம சிந்திக்கவே செய்கிறோம், எவ்வளவு அழகான ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கட்டமைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.